அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 49 உள் நுழைகிறோம். எவருக்கும் பயனற்றவர் என்று மூவர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? ஏவாது மாற்றும் இளங்கிளையும் காவாது வைதள்ளி சொல்லும் தலைமகனும் பொய்தெள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும் இம்மூவர் இம்மைக்கு உறுதியில்லாள். திரிகடுகம் 49. இப்பிறவியில் எல்லார் முன்னிலையிலும் பயனற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் மூவர். ஒருவர் பெற்றோர்தம் அன்பு வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாத மகன் அல்லது மகள். 2, மனைவியை எள்ளி நகையாடும் மதியாத தன்மை கொண்டு இகழ்கின்ற கணவன். 3, வீட்டில் இருக்கின்ற அந்த உண்மையான செல்வத்தை பொருட்டாக எண்ணாமல் அதை வீணாக்குகின்ற அழிக்கின்ற மனைவி. இம்மூவருமே இங்கு எவருக்கும் பயனற்றவர்கள், கடவுளுக்கும் பயனற்றவர்கள். அப்போது திருக்குறளிலே நாம் பார்க்கிறோம் இந்த மூவகையான செய்திகள். இல்லறத்திலே இந்த 3 முதலில் வரும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு. இல்வாழ்க்கை என்பது அது குடும்பத் தலைவன் அல்லது தலைவி. வாழ்க்கை துணைநலம் என்பது அங்கு அந்த கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்கிற அந்த துணை. 3, இவர்கள் இருவர் வழியாக கடவுள் தருகின்ற அந்த குழந்தை செல்வங்கள், மக்கட்பேறு. இம்மூவகையினருமே தங்கள் வாழ்வில் இவற்றை கடைப்பிடிக்க வேண்டும், இவற்றை கடைப்பிடிக்கக்கூடாது என்று நெறி இருக்கிறது. அந்த வகையில்தான் இங்கே முதலில் சொல்லப்படுகிற செய்தி மக்கட்பேறு. மக்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மகன், மகள், இவர்கள் பெற்றோர்தம் அன்பு வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும். அப்படி ஏற்காதவர் அவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர். அவர் இந்த உலகத்தில் எவராலும் மதிக்கப்படக்கூடியவர் அல்லர் என்கின்ற, பயனற்றவராக இருக்கக்கூடியவர் என்கின்ற அந்த செய்தி இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆக மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்கிறது குறள். ஒரு மகன் அல்லது ஒரு மகள், அவரை குறித்து இங்கு மற்றவர்கள் இந்த மகனை, இந்த மகளை பெற்றெடுப்பதற்கு இவருடைய தந்தை, இவருடைய தாய் என்ன தவம் செய்தார்கள் என்று வியந்து பாராட்டுகின்ற, போற்றுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அந்த சொல்தான் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு அந்த பிள்ளைகள் பெற்றுத்தருகிற மிகச்சிறந்த வெகுமதி, மிகச்சிறந்த ஊதியம். அதில் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிற முதன்மையான கருத்தாக இருக்கிறது. பெற்றோர்தம் வழிகாட்டுதலை பிள்ளைகள் ஏற்றாக வேண்டும். 4ஆம் கட்டளை சொல்கிறது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. பெற்றோரை மதித்து நட. பெற்றோர்கள் விண்ணக தந்தையின் மண்ணக சாயல்கள், தந்தை வளனார் போன்று. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு இங்கு செவிமடுத்தாக வேண்டும். எனக்கு என்ன, இதனால் உங்களுக்கு என்ன சிக்கல், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அந்த பெற்றோர்கள் அவர்கள் பட்டறிவு கொண்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள். அவர்கள் சொல்கிற சொல் என்பது இந்த பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பது இங்கு முதன்மையான ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. புனித அந்தோனியார் படத்திலே அங்கே ஒரு இளைஞன் தன் தாயினுடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவன் எதிரும் புதிருமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதிலே ஒரு முறை அந்த தாயை எட்டி உதைத்து விடுவான். அப்பொழுது அந்தோனியார் அந்த இளைஞனை பார்த்து பேசுகின்ற நேரத்திலே அந்த பாடல் இப்படி வரும்: அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு, தன்னை உணர்ந்து விடு, தவற்றை திருத்தி விடு. அப்படி வந்து இந்த மாதிரி உன்னை தொட்டிலில் தூங்க வைத்தாள், புட்டிலில் பால் கொடுத்தாள், தட்டினில் சோறுமிட்டாள், எட்டி உதைத்தாயே. உடனே அவன் அம்மா அம்மா என்று அலறி கடைசியில் எந்த காலை வைத்து தன் தாயை எட்டி உதைத்தானோ அதை வெட்டி எடுத்து விடுகிறான். உடனே அந்த தாய் அந்த மகனை அழைத்து கொண்டு அந்தோனியாரிடம் செல்கிறார். அங்கு புதுமையான முறையிலே கால் பொருத்தப்படுகிறது. ஆக மகனோ மகளோ பெற்றோருடைய அறிவுரைக்கு எதிராக செல்கின்ற அந்த தன்மை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது இங்கு முதன்மையான கருத்து. அப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற, பணிகின்ற, செவிமடுக்கின்ற இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சென்றார் என்கிற அந்த சொல் இருக்கிறது. அதன்படி வாழ்கின்ற அந்த தன்மையுள்ளவர்கள் தான் பயனுள்ளவர்கள். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இளங்கிளை. இளங்கிளை அருமையான ஒரு சொல்.
அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மகன், மகள், பிள்ளைகள், கிள்ளைகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த சொற்கள் இருக்கின்றவே, அவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அருமையான சொல் இளங்கிளை. என்ன, வீட்டில் எத்தனை பேர் இளங்கிளைகள் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுக்கு இளங்கிளை, இளங்கிளைகள். இவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆக நாம் கடவுளுக்கு அடிமைகள் தான். பெற்றோருக்கு பிள்ளைகள், அவர்கள் அடிமைகளாக இருப்பது என்பது ஒன்றும் ஒரு இயல்பற்ற தன்மை அல்ல. அது கடவுள் நமக்கு சுட்டுகின்ற ஒன்று தான். ஆனால் இங்கு ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு மட்டும்தான் நாம் எல்லாரும் அடிமை, வேறு எவருக்கும் அடிமை இல்லை. எனவே முதிர்ச்சியான மனநிலையோடு, அதே வேளையில் பெரியவர்களை மதிக்கின்ற தன்மையோடு வாழ்வதற்கு உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.